இதற்கு பிறகு நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய தொகுதி வேட்பாளர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த மூஞ்சை மக்கள்கிட்ட கூட சேர்த்துக்கிட்டே இருங்க. சொல்ல போனால் டெய்லியும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, டெய்லியும் ஃபேஸ்புக்கில் கொண்டு நீங்கள் வந்து போஸ்ட் போடுங்க, தப்பு கிடையாது. அது உங்கள் வாட்ஸ்அப் டிபி இருக்குல்ல, அந்த வாட்ஸ்அப் டிபியில் அந்த மூஞ்சை கொண்டு வச்சிருக்கேன். பார்க்குறோம் டெய்லி பார்த்து காண்டாகணும், எப்போ கொண்டு போடுறேன்டா ஓட்டுன்னு கொண்டு டிவி கிளம்பணும். அடுத்த 26 நாட்கள் 25 நாட்கள் இருக்குன்னா, அடுத்த 25 நாட்களும் உங்களுடைய வேட்பாளர் முகத்தை தான் உங்கள் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன வழி வேணாலும் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைங்க, இல்லைன்னா டிபியாக மாற்றுங்க. இந்த இளைஞர் குரூப் இருப்பாங்க ஒவ்வொரு ஊர்லேயும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு தொகுதி இருக்குது, தொகுதியில் 36 பஞ்சாயத்து இருக்குது. 36 பஞ்சாயத்தில் உள்ள ஒவ்வொரு பஞ்சாயத்தில் உள்ள இளைஞர்கள்லாம் சேர்ந்து வால் போஸ்ட் அடிக்க. இந்த வீட்டு விட்டு வெளில வந்தால் ஏதாச்சும் வெள்ளந்தூள் வாங்குறதுக்காக சீனி வாங்குறதுக்கு கடைக்கு போனால் கூட அந்த மூஞ்சி தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எந்த சின்னத்தை மக்கள் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க மைண்டில் பதிஞ்சிரும். அது ஒரு பிராண்ட் ஆகிடும். விஜய்ங்கிற ஒரு பிராண்டு, விஜய் நிப்பாட்டுற ஆள் பிராண்டு கிடையாது இல்லை, அவர் நம்ம தான் பிராண்டு பண்ணணும். ஜோயா ஆலுக்காஸில் நிற்கிறாங்க, திரிஷா நின்றுக்கிட்டே இருக்குது. நமக்கு எப்படி ஜோயா ஆலுக்காஸ் தெரியும்? விஜய் அவர்கள் முதல்ல வந்தார், அதுக்கு பிறகு திரிஷா நடிச்சாங்க, அதுக்கு பிறகு நயன்தாரா நடிச்சாங்க, அதுக்கு பிறகுலாம் தான் நமக்கு ஜோயா ஆலுக்காஸ்னா பெரிய பிராண்டு இருக்குடா அப்போ நம்ம நினச்சோம். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் அந்த முகத்தை மக்கள்கிட்ட காமிச்சிட்டு டெய்லி பார்த்து நல்ல மனுஷன் இருக்குடா அப்படின்ட்டு ஓட்டு போடுவாங்க. ஓட்டு கேளுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொண்ட ஓட்டை சேருங்க. அந்த வேட்பாளர் முகத்தை கொண்டு சேருங்க. விசில் சின்ன சேர்ந்துட்டு அந்த வேட்பாளர் முகத்தை கொண்டு சேர்க்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை.